ஐஓசியில் பாய்லர் வெடித்து ஊழியர் பலி. கம்பெனியே தேவையில்லை. கலேபரமான வடசென்னை. சென்னை தண்டையார்பேட்டை பகுதியில் செயல்பட்டு வரும் இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் நிறுவனத்தில் 70,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட எத்தனால் சேமிப்பு பாய்லர்கள் வெடித்து ஏற்பட்ட தீ விபத்தில் பணியில் இருந்த ஊழியர் பரிதாபமாக உயிரிழந்தார். பாய்லர் வெடித்து ஊழியர் பலியானதால் அதிர்ச்சியடைந்த அந்த பகுதி மக்கள் ஐஓசி நிறுவனத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட காட்சிகள் தான் இவை. சென்னை தண்டையார்பேட்டையில் மத்திய அரசு நிறுவனமான இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. அங்கு பெட்ரோல், டீசல், ஆயில் சேகரிக்கப்பட்டு லாரிகள் மூலம் வெளி மாவட்டங்கள் மற்றும் வெளி மாநிலங்களுக்கு அனுப்பும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த நிறுவனத்தில் சுமார் 200க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பணியாற்றி வருகின்றனர். இந்த நிலையில் வழக்கம் போல் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அப்போது 70,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட எத்தனால் சேமிப்பு பாய்லரில் கசிவு ஏற்பட்டு அருகில் உள்ள கம்ப்ரஸரில் இருந்து தீப்பற்றி பயங்கர சத்தத்துடன் 2 பாய்லர் டேங்குகள் வெடித்து சிதறின. இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த ஊழியர்கள் உயிர் பயத்துடன் அலறி அடித்துக் கொண்டு ஓட்டம் பிடித்தனர். பாய்லர் டேங்க் வெடித்து சத்தம் கேட்டதால் பதற்றமடைந்த அந்த பகுதி மக்களும் வீடுகளை விட்டு வெளியேறி ஓட்டம் பிடித்ததால் அந்த பகுதியில் பரபரப்பு நிலவியது. மேலும் பாய்லரின் திரவம் சூடாக இருந்ததால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மற்ற ஊழியர்கள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டனர். இது குறித்து தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு வந்த அவர்கள் பாய்லரில் ஏற்பட்ட தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த விபத்தில் சிக்கி இரத்த காயங்களுடன் மீட்கப்பட்ட 2 ஊழியர்கள் உடனடியாக ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். அங்கு சிகிச்சை பலனின்றி கரிமேடு பகுதியைச் சேர்ந்த 52 வயது ஊழியர் பெருமாள் என்பவர் பரிதாபமாக உயிரிழந்தார். அவரது உயிரிழப்பு குறித்து தகவல் அறிந்த அவரது உறவினர்கள் மற்றும் அந்த பகுதி மக்கள் இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் நிறுவனத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற தண்டையார்பேட்டை போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வேறு யாருக்காவது காயம் ஏற்பட்டுள்ளதா, விபத்திற்கான காரணம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். மேலும் பாய்லர் டேங்கில் எவ்வாறு கசிவு ஏற்பட்டு வெடித்தது என்பது குறித்து அந்த நிறுவனத்தின் அலுவலர்களும் ஆய்வு மேற்கொண்டனர். தொழிற்சாலைகள் நிறைந்த வடசென்னை பகுதிகளில் அமோனியா வாயு கசிவு, பாய்லர் வெடிப்பு போன்ற தொடர் விபத்துகளால் அந்த பகுதி மக்கள் அச்சத்தில் உறைந்துள்ளனர். பொதுமக்கள் மற்றும் ஊழியர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு 24 மணி நேரம் செயல்படும் தொழிற்சாலைகள் போதிய விழிப்புணர்வுடன் செயல்பட்டு வடசென்னை பகுதி மக்களின் அச்சத்தை போக்க வேண்டும் என்பதே அப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. 12-13 இந்த மாசம் டிசம்பருங்க மழை வரும் எல்லோ அலர்ட் கொடுத்தான். எல்லோ அலர்ட்னா 10 நாளுக்குள்ள கடினமான மழை வரும் என்று அர்த்தம். 13 அலர்ட் கொடுக்கிறான் தென் தமிழகத்தை பொறுத்தவரை. இந்த மாசம் 18 19 17 இரவிலிருந்து கனமழை. திருநெல்வேலியினுடைய மேயர் எங்க இருக்கிறாருனாங்க, சேலத்துல இளைஞரணி மாநாட்டுக்கு பந்தல் போட்டுட்டு இருக்கார். முதலமைச்சர் எங்க இருக்காருன்னா இல்லம் தேடி முதல்வர் நிகழ்ச்சியை கோயம்புத்தூர்ல துவங்கி வச்சுட்டு இருக்கார். சரி, மழைதான் வந்துருச்சு, மேயர் இல்ல, எம்எல்ஏ இல்ல, முதலமைச்சர் இல்ல, எப்பவாச்சும் வருவீங்கன்னா 19 முதலமைச்சர் டெல்லிக்கு போறாரு, இந்தி கூட்டணி மீட்டிங். அங்க போய் பஜ்ஜி போண்டெல்லாம் சாப்பிட்டுட்டு சரி வந்துட்டுமே, போற போக்குல பிரதமர்கிட்ட நேரம் கேட்போம். பிரதமர் நல்லவர், போற போக்குல கேட்டா அவரும் கொடுப்பாருன்னு பிரதமர்கிட்ட நேரம் கேட்கிறார். நல்ல பிரதமர், அவரும் நேரம் கொடுக்கிறார். 10:30 மணிக்கு இரவு நேரம் கொடுக்கிறார். என்னங்க பிரச்சனை வந்து சொல்லுங்க. அதையெல்லாம் பார்த்துட்டு சரி காலையில விமானத்தில்னாச்சும் தூத்துக்குடி வருவார்னா விமானத்தை எடுத்துட்டு சென்னை போறார். மத்திய அரசினுடைய அதிகாரிகள் 20ஆம் தேதியே தூத்துக்குடிக்கு திருநெல்வேலிக்கு சென்று எந்த பிரச்சனை ஆய்வு எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டான். தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு பேரிடர் நிகழ்ந்த பிறகு மத்திய அரசினுடைய அதிகாரிகள் வந்த பிறகு 24 மணி நேரம் கழித்து தூத்துக்குடிக்கு சென்ற ஒரே முதல்வர் நம்முடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்.